ஸோ இன்றைக்கான கொஸ்டின் இதுதான். தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தினுடைய குறிக்கோள் என்ன? இதுக்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் தட், லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஆஷ் படுகொலையில் முதல் குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அதுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நீலகண்ட பிரம்மச்சாரி. ஏன் வாஞ்சிநாதன் வரமாட்டாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுட கற்றுக் கொடுத்ததே யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி தான். இவர் தான் என்ன பண்ணியிருப்பார், 1904 பாரத மாதா சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார். இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோ, இது ரிலேட்டடாக தான் நம்ம போட்டிருப்போம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் எக்கனாமிக்ஸில் உணவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு 3வது லெசன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர் இருக்குது. பாருங்கள், பொது வழங்கல் முறை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பொது வழங்கல் முறையில் மற்ற மாநிலங்கள் எல்லாமே இலக்கு பொது வழங்கல் முறை தான் இருக்குது. பட் தமிழ்நாட்டில் மட்டும்தான் உலகளாவிய பொது வழங்கல் முறை இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த குடும்ப அட்டை பெற்றிருப்பவர்கள் அனைவருக்கும் பொது வழங்கல் முறை மூலமாக உணவுப் பொருள்கள் வழங்கப்படுகிறது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி. ஓகேவா? உணவு பாதுகாப்பு அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். பாருங்கள், உணவு பாதுகாப்பு, அதுக்காக தான் இந்த பொது விநியோக திட்டம் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. அது தமிழ்நாட்டில் உலகளாவிய பொது வழங்கல் முறை. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களில் இலக்கு பொது வழங்கல் முறை தான். சரியா? பாருங்கள், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா அட்டைதாரர்களுக்குமே அரிசி அப்படின்றது ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அரிசி 1 கிலோவுக்கு 3 ரூபா, கோதுமை 1 கிலோவுக்கு 2 ரூபா, திணை 1 கிலோவுக்கு 1 ரூபா. ஓகேவா? அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டுக்கு கீழே கொடுக்குறாங்க, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா அட்டைதாரர்களுக்குமே அரிசி என்னவா தான் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? தென் அடுத்தது, தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய அனைத்து நியாய விலை கடைகளில் சுமார் 94% கூட்டுறவு நிறுவனங்கள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடத்துகிறாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 94% கூட்டுறவு நிறுவனங்கள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடத்துகிறாங்க. உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், அதாவது NFSA, ஓகேவா, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்றது எப்போ போட்டிருப்பாங்க, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம்ன்றது எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கான கொஸ்டின் தமிழ்நாட்டில் இந்த திட்டம் எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்றத ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.